ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃப்ரெஞ்ச் லவ்வர். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் டப்பிங் சூப்பர்பாக அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோ பெரிய பணக்காரர், அதாவது வந்து ஒரு நடிகராக இருக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஒரு சாதாரண ஏழை பெண்ணு, அதாவது ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்கும் மத்தியில் வந்து காதல் ஏற்படுது. அந்த காதல் வந்து ஒன்று கூடுனுச்சா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி கதை. நம்ம ஹீரோ பெரிய பணக்காரராக ஆக்டராக இருக்கனால அவர்களுக்கு பல பெண்களோட தொடர்பு ஏற்பட்டாலுமே இந்த பெண்ணை அவரால் மறக்க முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி கெத்துங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னோட சுய கௌரவத்தை எங்கேயுமே குறைச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ அதில் நம்மால் டபக்குன்னு வலிக்கி விழுந்துடுறாரு. ஸோ அவங்கள துரத்தி லவ் பண்ணுறாரு. 2 பேரும் ஒன்றா சேர்றாங்க. இருந்தாலும் செட் ஆகலை. டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் அவங்களோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. ஆங்கில படங்களில் அமெரிக்காவில் கருத்து வேறுபாடு வரதெல்லாம் சகஜம் தானே. டக்குன்னு பிரிஞ்சிடுறாங்க. பின்னாடி சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இதுக்கு இடையில் நம்ம ஹீரோவுக்கு இவர் ஆக்டராக இருக்கனால பல பெண்களோட தொடர்பு வருது. ஸோ பல பெண்களோட தொடர்பு வருதுன்னதுமே நமக்கு வந்து இந்த படத்தில் கில்மா காட்சிகள் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா ஏமாற்றம் தான். சாதாரண கிஸ்ஸிங் சீன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்பி போகாதீங்க. ஸோ கடைசியாக இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா வந்து பொதுவாக வந்து ஹீரோ வந்து ஏழையாக காட்டுவாங்க, ஹீரோயினை பணக்காரனாக காட்டுவானுங்க. நம்மளுங்க துரத்தி லவ் பண்ணுவானுங்க. இதை அப்படியே கொஞ்சம் உள்ட்டா அடித்து ஹீரோவை நல்லா பணக்காரனாக இந்த படத்தில் காட்டி முடிச்சிருக்கிறாருங்க. ஸோ உங்களுக்கு ஹாலிவுட் படங்கள் பிடிக்கும், லவ் சப்ஜெக்ட் படம் பிடிக்குன்னா வேணால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி கேமரா ஒர்க்கு, மியூசிக் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.